தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே தேசிய திறனாய்வு தேர்வில் மாவட்ட அளவில் தொடர்ந்து முதலிடம் பிடித்து அசத்தி வரும் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்களுக்கு ஆசிரியர்கள், பெற்றோர்கள் இனிப்பு வழங்கி கொண்டாடினர். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தேசிய திறனாய்வு தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. இத்தேர்வில் வெற்றி பெறுவோருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வீதம் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இந்த கல்வியாண்டில் நடைபெற்ற தேர்வில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் 168 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ஒன்றிய அளவில் 42 பேர் தேர்ச்சி பெற்று புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி முதலிடம் பிடித்துள்ளது. அதில் மாவட்ட அளவில் கடந்த 3 ஆண்டுகளில் ஆவணத்தான் கோட்டை கிழக்கு அரசு நடுநிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் தொடர்ந்து சாதனை படைத்து வருவது குறிப்பிடத்தக்கது. தேசிய திறனாய்வு NMMS எக்ஸாம் அதில் நாங்கள் இந்த வருஷம் 12 பேர் எக்ஸாம் எழுதினோம். அதில் நாங்கள் 10 பேர் பாஸு. சென்ற ஆண்டு 2 ஆண்டுகளில் நாங்கள் 2ஆம் இடம் 3ஆம் இடம் படிச்சுக்கிருந்தோம். இந்த வருஷம் நாங்கள் முதல் 3 இடங்களையுமே நாங்கள் தான் இந்த வருஷம் நாங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கோம். இந்த தேசிய திறனாய்வு தேர்வுக்காகவே ரெகுலராக கிளாஸ் எடுக்கும்போது அதுக்குன்னு தனியாக கொஞ்சம் நேரங்கள் ஒதுக்கி எல்லா ஆசிரியர்களுமே எங்களுக்கு நல்லா டீச்சிங் பண்ணாங்க. நாங்கள் மொத்தம் இந்த வருஷம் இந்த 8th கேர்ள்ஸ் நாங்கள் 7 பேர். இந்த 7 பேருமே நாங்கள் 7 பேருமே பாஸு. அதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்காக உழைத்த ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டு நடைபெற்ற தேசிய திறனாய்வு தேர்வில் நாங்கள் 12 பேர் எக்ஸாம் எழுதினோம். அதில் 10 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் போன ஆண்டும் அதுக்கு முந்தைய ஆண்டும் எங்கள் பள்ளி முதலிடம் 2ஆம் இடம் பிடித்து கொண்டது. இந்த ஆண்டு முதல் 3 இடம் எங்கள் பள்ளி கிடைத்துள்ளது. அதுவும் பயலுங்கிறனால சந்தோஷமாக இருக்குது. எங்களது வெற்றிக்கு உழைத்த ஆசிரியருக்கும் பெற்றோருக்கும் நன்றி.